إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் ஒரே தகுதியான கடவுளாக இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இவைகள் அனைத்துமே அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று சான்று பகிர்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுகிற அதற்காக முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, சென்ற வாரம் மாறுபடுகிற மனித உள்ளங்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லி சென்றேன். அதிலே இன்னும் ஒரு பகுதியை வேறொரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்வதாக நான் வாக்களித்திருந்தபடி அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை மிக அண்மையிலேயே நமக்கு தந்திருக்கிறான் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, அதாவது மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கும் மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நெருங்கிய உறவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற அமைப்பிலே தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். ஒரு மனிதனிடத்திலே நல்ல உள்ளம் இருக்கிற போது, அந்த உள்ளம் ஈமானியத்தோடு வாழுகிற போது, அந்த உள்ளம் ஈடேற்றமானதாக இருக்கிற போது அவனுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக சரியானதாக இருக்கும். எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் சீர்கெட்டு போய்விடுகிறதோ, அல்லது அந்த உள்ளத்திலே நோய் பிடித்து விடுகிறதோ, அல்லது அந்த உள்ளங்களை பாவ கரைகள் கைப்பற்றி கொள்கிறதோ, அந்த உள்ளங்களையுடைய மனிதர்களுடைய செயல்பாடுகள் மோசமானதாக இருக்கும் என்பதை நான் பார்த்தோம். சிலபோது உள்ளங்கள் சீர்கட்ட சில மனிதர்கள் அதை நம்முடைய வெளிப்படையான பாவனைகளால் நாங்கள் நல்லவர்கள் தான் என்று நிரூபிக்க முற்படுவதை நயவஞ்சகத்தனம் என்று நாம் சொல்லுவோம். உள்ளம் சரியா இருக்காது, வெளிப்படையாக தான் ஒரு மூமின் என்றோ அல்லது நல்லவன் என்றோ அல்லது ரொம்ப விசுவாசி என்றோ மார்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்றோ தன்னை அடையாளப்படுத்த நினைப்பது இது மாதிரியானவர்களுக்கு நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படும். இப்படி உள்ளத்தை அடிப்படையாக வைத்து 3 வகையான தன்மைகளை உள்ள மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்திலே நடமாடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே மனித உள்ளங்களை பொறுத்தவரை அந்த மனித உள்ளங்களை 3 வகையாக நாங்கள் பிரித்து நோக்கினோம். அதிலே முதலாவது அல் கல்பு சலீம், ஈடேற்றமுள்ள அமைதியடைந்த நிம்மதி அடைந்த உள்ளத்துக்கு சொல்லப்படும். ஈடேற்றமான அல்லாஹ்வை நோக்கி முன்னோக்கக்கூடிய தன்மை உள்ள உள்ளம். இந்த உள்ளமுள்ள மனிதர்களுடைய செயல்பாடுகள், பண்பாடுகள், பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்களில் சொல்றோம். மூமினுடைய உள்ளம் அது அல்லாஹ்வை பயந்த நடுங்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் மூமின்களுக்கு நடுங்கும். காவிர்களை பொறுத்த வரைக்கும் அது இந்த எரும மாட்டில் மழை பெய்யுன்னு சொல்ல மாதிரி எதுவும் எல்லாம் உண்டு தான். குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுவதால் வாழ்வில் எந்த விதமான மாற்றம் ஏற்படாது.
வெறுமனே உதடுகளில் வேண்டுமானால் சில அசைவுகள் கூடுதலாக இருக்கலாம், விரேஜத்தை பற்றி கொஞ்சம் கூட பேசலாம். ஆனால் உள்ளத்திலே உண்மையான மாறுதல் ஒரு மூமினுக்கு அல் குர்ஆனிய வசனங்கள் உண்டாக்கும். இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால் உள்ளங்கள் நடுங்குகிறது. அப்ப முதலாவது வகையான உள்ளங்களை உள்ள மனிதர்கள் இறை வசனங்கள் சொல்லப்படுகிற போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அதே மாதிரி மூமின்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும், ஈடேற்றம் உள்ளதாக இருக்கும், அது அல்லாஹ்வை பயப்படக்கூடியதாக இருக்கும், இரக்கமுள்ளதாக இருக்கும், நல்ல அன்புள்ளதாக அது இருக்கும். அதே மாதிரி பயக்கெடுதியோடு அந்த உள்ளம் எப்போதும் இருக்கும், அந்த உள்ளத்திலே அமைதி இறங்கி இருக்கும். அதே மாதிரி அந்த உள்ளம் உறுதியாக இருக்கும், ஸ்திரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு பணிந்ததாக இருக்கும் என்ற செய்திகளை எல்லாம் மனித உள்ளங்களிலே முதல் வகை ஈமானியத்துள்ள உள்ளங்கள் என்ற அந்த வகையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது வகை என்னன்னு சொன்னால் அல் கல்புல் மைத், மௌத்தா போன உள்ளம். சரியா சொல்லணும் என்ன, செத்து போன உள்ளம். மூமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். செய்திகளுக்கு ஏற்றால் போல் அந்த உள்ளத்திலே மாறுதல் வரும். அந்த உள்ளத்தினுடைய அந்த அசைவுகள், அந்த உள்ளத்தினுடைய தாக்கங்கள் நல்ல எண்ணங்களை உண்டாக்கும், கண்களில் இருந்து கண்ணீரை உண்டாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐன் வலா பிஹுஸ்னில் கல்ப். அல்லாஹ் தஆலா கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை கொண்டும் உள்ளங்கள் படுகிற உண்மையான கவலைகளை கொண்டும் ஒரு அடியானை தண்டிக்க மாட்டான். உண்மையான உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து பயப்படும், கவலைப்படும், தன்னுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளும், தன்னை தானே அது ரீப்ரஸ் என்று சொல்வார்கள், மீண்டும் அதை அது சீர்படுத்திக் கொள்ளும். இது போன்ற நடவடிக்கைகள் மூமினுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் எந்த உள்ளம் செத்து பெய்த்ததோ அந்த உள்ளத்தை பொறுத்தவரையும் அதில் எந்த விதமான மாறுதல்களையும் காண மாட்டீங்க. அவனில் ஒரு நல்ல பண்பாடு இருக்காது, அவனுடைய பேச்சில் ஒரு நல்ல தன்மை இருக்காது, அவனுடைய எண்ணப்பாடு சரியாக இருக்காது, அவனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது. அல்லாஹ் தஆலா இதை திருமுறையிலே நிறைய சொல்லி காட்டுறான். இதில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்றார், யா அஜபன் மினல் முஸ்லிமீன், அதாவது முஸ்லிம்களிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது யபுகூன் அலா மௌத்தி ஹசதிஹி ஜஸதிஹி, மனிதனுடைய உள்ளத்துக்காக, உள்ள மௌத்தா போனதுக்காக அழுகிறார்கள். ஒரு மனிதன் மௌத்தா போனா உடம்பு தான் மௌத்தா போகுது, உடம்பு மௌத்தா போனதுக்காக அழுகிறார்கள். வலா யபுகூன் அலா மன் மாத்த கல்புஹு, உள்ளங்கள் நிறைய பேருக்கு மௌத்தா போகுது, யாரும் அழுகுறதில்லை. உடம்புக்கு இந்த அழுகிறீங்கடா, உடம்போட உள்ளம் உசுரோடைய மனசை இருக்கிற போது உள்ள செத்து போனா என்ன பிரயோசனம்? உலகத்திலையும் பிரயோசனம் இல்லை, மறுமையிலையும் இல்லை. அதான் அவர் கேட்கிறார், எப்படி உடம்பு மூத்தா போனதுக்கு அழுகிற சமுதாயம், உள்ளத்துக்குள்ள இருக்கிற உள்ளம் அதாவது மௌத்தாகிறது அழாமை இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார். சகோதரர்களே, இந்த மரணித்த உள்ளம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த உள்ளத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது. அது என்ன தன்மை? அல்லாஹ் திருமறையிலே சூரா அல் ஆராஃபிலே சொல்கிறார், தில்கல் குரா, அந்த அது ஒரு ஊர், நகுஸ்ஸு அலைக மின் அன்பாயிஹா, உம் மீது அந்த ஊர் பற்றிய செய்திகளை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். வலக்கது ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களிடத்திலே அவர்களுடைய தூதர்கள் தெளிவான செய்திகளை கொண்டு வந்தார்கள், உண்மையை கொண்டு வந்தார்கள், சத்தியத்தை அந்த தூதர்கள் கொண்டு வந்தார்கள். ஃபமா கானூ லியுமினூ பிமா கذبوا மின் கப்ல், ஆனால் அவர்களை பொறுத்தவரையும் அவர்களுக்கு முன்னாலும் இந்த செய்தி வந்தபோது அந்த செய்தி பொய்ப்பிக்கப்பட்டதே, அதே போன்று அந்த பொய்ப்பிக்கப்பட்ட உண்மையை இவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள். ஏற்கனவே அந்த உண்மை அவர்கள் வந்தது, அதுக்கு முன்பும் வந்திருக்கிறது, முன்பெல்லாம் அது பொய்ப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்த போதும் கூட அந்த தூதர்கள் கொண்டு வந்த செய்தியை, ஏற்கனவே பொய்ப்பிக்கப்பட்ட அந்த செய்திகளை இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. கதாலிக யத்பவுல்லாஹு அலா கல்பில் காஃபிரின், இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா நிராகரிக்கிற மனிதர்களுடைய உள்ளங்களை பூட்டி விடுகிறான், சீல் வைத்து விடுகிறான். அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? உண்மைகள் ஒரு சமுதாயத்துக்கு வருகிற போது, சத்தியத்தை அல்லாஹ் கொண்டு வருகிற போது, அதை உண்மை என்று தெரிந்து கொண்டு ஒரு சமுதாயம் நம்பவில்லை என்றால், அதை வாழ்விலே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யலண்டா, அதன் மீது விசுவாசம் இல்லைண்டா, அவர்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை பூட்டி விட்டான், அவருடைய உள்ளத்திலே சீல் வைத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா
சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தினுடைய 110 வசனத்திலே சொல்லி காட்டுறோம். அப்ப இந்த உள்ளம் சீல் வச்சாங்கன்னு வேலை இல்லை. அல்லாஹ் ஒரு உள்ளத்துக்கு சீல் வைத்தால் அதுக்கு மேல நீங்க என்னத்தை சொன்னாலும் அது ஏறாது. இதுக்கு தான் மௌத்தா போன உள்ளம், செத்து போன உள்ளம் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப அல்லாஹ் ஒரு உள்ளத்துக்கு சீல் வைத்து விட்டானோ, நீங்க எவ்வளவு நேரம் அவர்களுக்கு போய் சொன்னாலும் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு அடுத்த கடை கேட்பாங்க. நீங்க ஒரு மணித்தால உருக்கமான பயான் பண்ணிருப்பீங்க, உள்ளத்துக்குள்ள எந்த மாறுதலும் வராது. அல்லாஹ் பத்தி சொல்லியிருப்பீங்க, உள்ள நடுங்கி இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஆக்கலை. மணிக்கணக்கில் எல்லாம் 1.5 மணித்தியாலும் அகீதாவை பற்றி பாடம் நடக்குது, 1.5 மணித்தியாலும் மறுமையை பற்றி சொல்லப்படுது. வெளியே வந்து என்ன சொன்னாங்க பயான்ல, அப்ப என்ன 1.5 மணித்தியாலும் என்ன பண்ணினீங்க, என்ன செய்தீர்கள்? அப்ப இந்த மாதிரி உபதேசங்கள் எந்த உள்ளத்திலே எடுபடவில்லையோ, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எந்த உள்ளத்திலே மாறுதல்களை உண்டாக்கவில்லையோ, உள்ளங்கள் நடுங்கவில்லையோ, அந்த உள்ளம் அல்லாஹ்விடத்திலே சீல் வைக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த உள்ளம் என்ன, எந்த உள்ளத்துக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லையோ அந்த உள்ளம் வாழ்வதை விட அது செத்துப்போன உள்ளம் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதே மாதிரி இன்னும் இடத்துல பாருங்க, ஒமின்ஹும் மன், சிலர் இருக்கிறார்கள், யஸ்தமிஉ இலைக், உம்மிடத்தில் வந்து நீங்கள் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள், நல்ல காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்ப சொல்லி போடல சொல்றான், இதா கரஜு மின் இந்திக், உம்மை விட்டு அவர்கள் வெளியேறி சென்றால். இப்ப நிறைய பேர் என்னது, நான் இருக்கிறவங்களை தவறா விளங்கி பேசுறதா நினைச்சிடாங்க. பெரும்பாலும் பயான்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பயானுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. சும்மா பயானில் நாங்களும் பயானுக்கு வந்தோம் என்பது போன்ற பாவனைக்காக சில பயான்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் செக் பண்ணுறதுக்கு அவங்கள வெளியில் வந்து என்ன பயானில் சொன்னாங்க, நம்ம சொன்னாங்க மாஷால்ல சூப்பர் பயான் சூப்பர், சரி என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க, தெரியாது. அப்போ ஒரு செய்தியை நம்ம கேட்குற போது அது என்ன, அது உதாரணமாக நான் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறேன். குர்ஆன் வசனம் சொல்கிற என்னை விட உங்களுக்கு அதில் இன்னும் விளக்கம் இருக்கும். இப்போ நான் மேலோட்டமாக விளங்கியிருப்பேன். சில நேரம் குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லும், அதுக்கு மாற்றமான செய்தியை கூட விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மாஷா அல்லாஹ் சூப்பர் பயான் அப்படியா போவீங்க? இல்லை. அப்போ செய்திகளை பொறுத்தவரை மூமின்களுடைய பண்பு என்ன, ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், மூமின்கள் நம்முடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் யார், யஸ்தமிஊனல் கவுல், செய்திகளை கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு வயத்தபிஊன அஹ்ஸனா, அந்த நல்ல விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். கேட்கிறாங்கன்றது மட்டும் நிற்கல, கேட்டா அதை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். பின்பற்றணுமா இருந்தால் விளங்கணும், விளங்குற மாதிரி கேட்கணும், காது கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், சில உள்ளங்கள் கேட்குது, வெளியே வந்த உடனே காலூல் இல்லதீன ஊத்துலில், அறிவு வழங்கப்பட்ட ஞானம் வழங்கப்பட்டவர்களை பார்த்து கேட்குறாங்க, மாதா கால ஆனிஃபன், என்ன கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், உலாயிக்கல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், இத்தகையவர்களுடைய உள்ளங்களிலே தான் அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். சும்மா கேட்கிற மாதிரி தான் விளங்கும், உண்மையில் அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்றானே, வலக்கது தரானா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். ஏன், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன், உள்ளங்களை கொடுத்தோம் சிந்திக்கவில்லை, வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன், செவிகளை கொடுத்தோம் கேட்கவில்லை, வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன், கண்களை கொடுத்தோம் பார்க்கலன்றான், செவியை கொடுத்தோம் கேட்கலன்றான். கேட்கலன்னா சவுடா இல்லை, ஒரு பயான்ல இருந்தாலும் சரி அவங்க வேற எங்கேயும் இருப்பாங்க, வேற எங்கேயோ இருப்பார்கள். ஒரு குர்ஆன் வசனம் சொல்லப்படுகிற போது அதை ஒழுங்கா கேட்க மாட்டாங்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், சும்மா பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பல, இதான் ரீசன். ஏன், செய்தியை கேட்டா தானே, வாழ்க்கையில் அதை பின்பற்றல, சிந்திக்கல, உண்மைகளை பார்க்கல, அற்புதங்களை பார்க்கல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மௌத்தா போன உள்ளம் என்று சொல்லப்படுவது அல்லாஹ் அதுக்கு சீல் வைத்து விட்டான். ஒத்தபஹு குலூபுஹும், அல்லாஹ் சூரா முஹம்மதிலே 16ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மௌத்தா போன செத்து போன உள்ளம் என்று அல்லாஹ் சொல்லானே, அதுல இன்னொரு உள்ளம் இருக்கிறது. அது என்ன, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுறான். அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால் இறுகி போயிருக்கிறது, டைட், ஒன்றும் வேலை இல்லை. உள்ளம் ஆக மனுஷனுக்கு இறுகினா அது செத்து போனதுதான்.
உள்ள மென்மையாக இருக்கணும். ஏதாவது செய்திகள் சொல்லப்படுகிற போது உள்வாங்கணும், சிந்திக்கணும், மாறுதல்களை வாழ்விலே உண்டாக்க வேண்டும். இல்லைண்டா உள்ளம் இறுகி விட்டது. அல்லாஹ் சொல்றானே கசத் குலூபும். அல்லாஹ் யாருக்கு? யூதர்களை பார்த்து சொல்கிறான், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. வலா தக்கூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் சொல்றான் அல்லாஹ். அவர்கள் யார்? அவர்களுக்கு காலம் நீண்டு சென்றது. அவர்களுடைய காலங்கள் பரம்பரை பரம்பரையாக நபிமார்கள் வந்தபோது அவர்களுடைய காலங்கள் ரொம்ப நீண்டு சென்ற போது கசத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், அவர்களும் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஃபபிமா நக்லீஹிம் மீசாக்கஹும், தாங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் முறித்த காரணத்தாலும் வஜால்னா குலூபஹும் காசியத்தன், அவர்களுடைய உள்ளங்களை இறுகியதாக நாம் ஆக்கிவிட்டோம். ஏன் ஆக்கணும்? அபிமார்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினார்கள், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை முறித்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களை வஜால்னா குலூபஹும் காசியத்தன், இறுகியதாக நாங்கள் ஆக்கிவிட்டோம். யுஹர்ரிஃபூனல் கலிமான் மவாதிஹி, வசனங்களை, திருக்குர்ஆன் அத்தியாயங்களை அதற்குரிய இடத்தை விட்டும் அவர்கள் மாற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை சூரா மாயிதா என்கிற 5வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன ரீசன்? உள்ளம் இறுகிவிட்டது, எதுவுமே அவங்களுக்கு ஏறாது. நீங்கள் என்னதான் அவர்களுக்கு சொன்னாலும், செத்து போனவன்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் பண்ண ஏற்றுக்கொள்வானா? அவனே செத்து போய்த்தான், அவனுக்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சமுதாயம் மூத்தா போன ஆளுக்கு யாசிம் ஓதுற மாதிரி, உசுரா உள்ளவனுக்கு ஓத வந்த குர்ஆனை கொண்டு போய் மூத்தா போகிறதுக்கு ஓதுறாங்க. என்ன பிரயோசனம்? அல்லாஹ் உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு என்று சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளம் செத்து போன பிறகு, உள்ளம் மரணித்த பிறகு அவனுக்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னடாப்பா எப்படி சொல்லணுமோ, எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு ஏறுதில்லையே, விளங்குதில்லையே, எப்படி விளங்கும்? உள்ளங்கள் இறுகிவிட்டது. வலக்கது அர்சல்னா இலா உம்மமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் பல சமுதாயங்களுக்கு நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். அகதுனாகும் பில் பாசாய் வதர்ராய், கெடுதிகளையும் துன்பங்களையும் கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம். லஅல்லஹும் யதர்ரஊன், அவர்கள் பணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. பூமியில் அடாவடித்தனம் பண்ணாமல் பணிவோடு அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்தோம்? பிரச்சனைகளை உண்டாக்கணும், சோதனைகளை உண்டாக்கி பார்த்தோம். என்ன செய்தார்கள்? ஃபலவுலா இது ஜாஹும் பாசுனா, நம்முடைய தண்டனைகள் சோதனைகள் அவர்களிடம் வந்தபோது ததர்ரஊ, பணிந்திருக்க வேண்டாமா? இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? திடீர்னு பார்த்தா பூமி எதிர்க்கின்றோம், சுனாமின்றோம், அங்க பயங்கரமான வெள்ளன்றோம், இங்க வீடு இடிஞ்சு போச்சுன்றோம், அங்க வாகனம் அலைஞ்சு அடிபட்டு நிறைய பேர் சேதன்றோம், சும்மா போன திருவில்லை மோதி வந்து உள்ள போன எல்லாருமே மூத்துன்றோம். இதெல்லாம் எதுக்கு? அவர்களை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. இருக்கிறவங்க யோசிக்கணும், இந்த மாதிரி நமக்கு வந்துடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம், ஃபிரௌனுடைய மக்கள் வரம்பு மீறினார்கள், பனு இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய நபி எதிர்த்தாங்க. ஃபிரௌனுக்கும் அவருடைய ஆக்களுக்கும் அல்லாஹ் சோதனை கொடுத்தான். எனது பேணி, வெட்டுக்கிளி, தவளை இந்த மாதிரி கொடுத்த உடனே அல்லாஹ் எது கொடுத்தான்? சில சோதனைகள் வருகிற போது நம்ம யோசிக்கணும், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, நம்ம பணிய வேண்டியதோ, நம்முடைய தன்மைகளை மாற்றணுமோ. இது மாதிரி அல்லாஹ் சில பிரச்சனைகளை மனுஷனுக்கு விடுவான், அதில் நம்ம பணிஞ்சிடணும். ஒரு பாவத்தை விட்டாக்கி சோதிச்சு பார்ப்பான், ஒரு பிரச்சனை உண்டாக்குவான், ஒரு பெரிய எக்ஸிடென்ட் உண்டாக்குவான், ஒரு பெரிய அனர்த்தத்தை உண்டாக்குவான், குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை உண்டாக்குவான். அந்த நேரத்தில் நம்ம உள்ள என்ன சொல்லணும்? இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு சோதனை விடுறான். சில நேரம் நம்மளுக்கு படிப்பினை வருவதற்காக கூட இருக்கலாம். நல்லா இருந்த வியாபாரம் திடீர்னு கெட்டு போச்சு, நல்லா இருந்த என்னுடைய கூட பிறந்தவர்கள் திடீர்னு ஒரு பெரிய பாதிப்புக்கு உண்டாயிட்டாங்க, திடீர்னு சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டது, திடீர்னு கடை சூறையாடப்பட்டு விட்டது, பாதையால போகும்போது கையில் இந்த பணத்தை எல்லாம் மறைஞ்சிட்டு போயிட்டாங்க, வாகனத்தை கலவரத்துட்டு போயிட்டாங்க. ஓஹோ, இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, இதுக்கு பிறகு நம்ம திருந்தி வாழ வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள்ல, சிந்தனைகள்ல, நடத்தைகள்ல, நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் நமக்கு மாறுதல் வரணும்னு யோசிக்க இல்லை. கொடுப்பான், திருந்தனா ஒரே அடி போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் என்ன செஞ்சா? சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்தா, திருந்தல. மூசா நபிட்ட வருவாங்க, மூசாவே நீங்க துவா கேட்டா அல்லாஹ் ஏத்துக்கொள்வான், இதுக்கு பிறகு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், பனு இஸ்ரவேலர்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டோம், நீங்க துவா செய்யுங்க, நீங்க செஞ்சா இல்லாம போவோம். சரி அப்படின்னு துவா செய்வாங்க. செஞ்ச உடனே மறுபடியும் ஸ்டார்ட். அல்லாஹ் என்ன செஞ்சா? சின்னதா கொடுத்தான். பணியலையா? போங்க, ஒரே போக்கா போங்கன்னு சொல்லி கடலுக்குள்ள கொண்டு அவர்களை மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுறான். ஃபலௌலா இஸ் ஜாஅஹும் பஅஸுனா, நம்முடைய தண்டனைகள் அவர்களுக்கு வந்தபோது, அவர்களுக்கு சோதனைகள் வந்தபோது அவர்கள் ததர்ரவு பணிந்திருக்க கூடாதா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் இறுகிவிட்டது. வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், எவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டதோ அவர்களுக்கு அவர்கள் செய்வதை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறான். இன்னைக்கு பாருங்க, குர்ஆன் சுன்னா பேசப்படுகிற சில இடங்களிலே தடுக்கப்படுகிறது. சதி செய்றாங்க, நிப்பாட்டுறாங்க, பள்ளிவாசல்ல குர்ஆன் ஹதீஸை பேச விடுறாங்க, இல்ல எதிர்க்கிறாங்க. அது எதிர்க்கப்பட்ட உடனே மாஷாஅல்லாஹ் பாத்தீங்களா எப்படி சாதனை. அடே நம்ம இவ்வளவு மோசமான ஒரு வேலையை செஞ்சுக்கிறோம்னு கவலைப்படாம, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்ல வந்தவங்கள அடிச்சு விரட்டிட்டோமேன்னு சொல்லி போட்டு கவலைப்படாம என்ன சந்தோஷப்படுறாங்க. மாஷாஅல்லாஹ் பாத்தீங்களா, குட்டுத்தம் பாருங்க குடுவே. அந்த மாதிரி உள்ளம் சந்தோஷப்படுகிறது என்றால் என்ன காரணம்? அவர்கள் செய்த அந்த வேலையை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி விட்டான். குட்டுத்தீங்க பாருங்க, உண்மையிலே இதுதான் வேலை, இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை, இப்பதான் நீங்க ஒழுங்கா செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி உள்ளங்கள் பேசுகிறது என்றால் அல்லாஹ் சொல்ல நம்முடைய உள்ளங்கள் இறுகி விட்டது. இதே மாதிரி இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க. அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹு இஸ்லாம், இஸ்லாத்துக்காக வேண்டி யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி விட்டானோ வஹு அலா நூரி மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்திலே அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் அவன் குழம்ப மாட்டான், எங்கேயும் பயப்பட மாட்டான், எங்கேயும் பலவீனப்பட மாட்டான். என்ன இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? உள்ளங்கள் சில பேருக்கு விசாலம் இல்லை. யாரா ஒருத்தர் பயானுக்கு மாஷாஅல்லாஹ் எப்படி பயான் தெரியுமா? ஏன்னா அல்லாவே இல்லைண்டா கூட மாஷாஅல்லாஹ் எப்படி அறிவுபூர்வமா அல்லாஹ் இல்லைண்டான்னு பார்த்தீங்களா? இது என்ன, இது இந்த மாதிரி இப்போ சில ஆட்களை பார்க்குறோம், உள்ளம் சரியா இல்லை, உள்ளத்துக்குள்ள இயக்க வெறி, போட்டி, பொறாமை, வஞ்சகம் எல்லாம் இருக்கிறது. இதனால உள்ளத்தில் விசாலம் இல்லை. எந்த வழிகேட்டை யாரு சொன்னாலும் பார்த்தீங்களா என்பது போல அவன் உள்ளம் சரி காணுகிறது. அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். எப்படி? அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹு லில் இஸ்லாம், எவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா விசாலப்படுத்தி விட்டானோ ஃபஹுவ அலா நூரி மின் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் அவன் இருக்கிறான், எந்த இருளும் அவனை எதுவுமே செய்யாது. ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், எவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் இருகடிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு கேடுதான். யாரு அந்த மாதிரியான ஆக்களை உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் இல்லை. ஏன்? உள்ளத்துக்குள்ள இஹ்லாஸ் இல்லை. செய்கிறதெல்லாம் மக்களுக்கு காட்டுறதுக்காக, மீடியாவில் போடுறதுக்காக, இது மாதிரி விளம்பரப்படுத்துறதுக்காக, இது மாதிரி தனி மனித விமர்சனம் செய்வதற்காக, அடுத்தவனை மானத்தை வாங்குறதுக்காக, இப்படியெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சால் உள்ளத்தில் எப்படி வெளிச்சம் இருக்கும்? உண்மையான வெளிச்சம் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களோட உள்ளத்தில் ஏறாது. அல்லாஹ் சொல்லான் அவர்களுக்கு கேடுதான். உலாயிக்க ஃபீ ضلال முபீன், இவர்கள் தவறான வழியில் இருக்கிறார்கள், தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதுவும் என்ன? மௌத்தா போன உள்ளங்களுடைய அடையாளங்கள் இறுகி இருக்கும். இன்னொன்று என்னடா, சில உள்ளங்களை அல்லாஹ் பூட்டிடுவான். லோக் துறக்கலாம், அல்லாஹ் பூட்டினா மனுஷனுக்கு துறக்கலுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? குர்ஆனை யார் சிந்திக்கலையோ, குர்ஆனுடைய உபதேசங்கள் யாருடைய உள்ளங்களை திறக்கலையோ, யாருடைய உள்ளங்களை நடுங்க வைக்கலையோ, யாருடைய செயலை மாத்தலையோ, அவர்கள் தெளிவாக விளங்குங்க, எங்களோட உள்ளம் லொக்கு, எங்களோட உள்ளம் பூட்டு போடப்பட்டுள்ளது, எங்களோட உள்ளம் இறுகி விட்டது, எங்களுடைய உள்ளம் சீல் வைக்கப்பட்டு விட்டது. இதில் கருத்து என்ன? மௌத்தா போய்த்து உள்ள என்ன இறுகி போனா ஒரு வேலை செய்யாத உள்ளம் என்ன மௌத்தா போய்விட்டது என்பதை இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்ப இது என்ன? அல்லாஹ் காப்பாற்றும். நம்முடைய உள்ளங்கள் சீல் வைக்கப்படக்கூடாது, பூட்டு போடப்படக்கூடாது. அதே மாதிரி அந்த உள்ளங்கள் இருளால் நிரம்பிவிடக்கூடாது. இதே மாதிரி அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்றான். இன்னும் சில உள்ளங்களிலே திரையை போட்டுட்டோம்னு அல்லாஹ் சொல்லுவோம். எதுல? சில உள்ளங்களை போட்டு மறைச்சு ஒன்றும் விளங்காது. திரையை போட்டால் விளங்குமா? திரையை போட்டு மறைத்து விட்டோம். ஒமின் ஹும்மன் அல்லாஹ் சொல்றான். சிலர் இருக்கிறார்கள் எஸ்தமிஉ இலைக்க, நீங்க சொல்றதை கேட்கிற மாதிரி கேட்கவும் செய்யறாங்க. அவர்களுடைய உள்ளங்களிலே திரை இருக்கிறது. அல்லாஹ் திரையை போட்டுட்டோம். ஐயஃப்கஹு, அவர்கள் சிந்திக்க முடியாமல் உள்ளங்களை மூடிவிட்டோம். கேட்கிறாங்க, கேட்கிறாங்கன்னா நீங்க நினைக்க வேணாம், வழங்குறாங்கண்டு சிந்திக்கிறாங்கண்டு அல்லாஹ் சொல்லானே. நிறைய பேர் கேட்கிறாங்க, கேட்கிறாங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய செய்திகளை உள்வாங்கறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கேட்கல, கேட்கிற மாதிரி நடிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சிலருடைய உள்ளங்களை நாங்கள் திரை வைத்து விட்டோம், விளங்க முடியாது. வஃபி ஆதானிஹிம் வக்ரன், அவர்களுடைய காதுகளிலே செவிட்டுத்தன்மை உண்டாக்கி விட்டோம்.
அல்லாஹ் சொல்றான், வைன் யரவ் குல்ல ஆயத்தின், எந்த ஒரு வசனம் அவர்களுடைய காதிலே அவர்களுக்கு கிடைத்தாலும், எந்த ஒரு வசனத்தை அவர்கள் அத்தாட்சி அவர்கள் பார்த்தாலும், வலா யுமினூன பிஹா, அதை நம்ப மாட்டார்கள். ஹத்தா இதா ஜாவுக, ஆனா ஒரு வேலை செய்றாங்க, உங்கள்கிட்ட வந்தால் யுஜாதிலூனக, உங்களோட வந்து தர்க்கம் புரியுறாங்க. நீங்க சொல்ற ஒண்ணு ஏறாது, கேட்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு முன்னால திரை விளங்காது, குருடு, காதுல செவுடு. உங்கள்கிட்ட வந்து பெருசா தர்க்கம் வேற பண்றாங்க. நல்லா சொல்றோம், நபிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்றாங்கடா, நம்மள மாதிரி ஆக்களை விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நபிக்கிட்ட வந்தே தர்க்கம் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்துல வந்து யுஜாதிலூனக் யகூலுல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இந்த நிராகரிப்பவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் சும்மா பழைய காலத்தில் சொன்ன கதை. இருந்தால் உட்கார்ந்துட்டு மறுபடியும் சொல்றார். அப்படித்தானே? பழைய காலத்தில் உள்ள செய்திகளை இவர் வந்து இட்டுக்கட்டி நமக்கு சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். வஜஅல்னா அலா குலூபிஹிம் அக்கின்னத்தன், அவங்களுடைய உள்ளத்தை, அவங்களுடைய உள்ளங்களுக்கு திரையை போட்டு விட்டோம், அவர்களால் விளங்க முடியாது. ஒஃபி ஆதானிஹிம் பக்கரன், அவங்களுடைய காதுகளிலே செவிட்டுத்தன்மை உண்டாக்கி விட்டோம். வைதா தக்கர்த்த ரப்பக் ஃபில் குர்ஆனி, அதாவது அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா இஸ்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 46ல சொல்றார். இந்த தன்மையுள்ள உள்ளமெல்லாம் என்ன உள்ளம்? செவிட்டுத்தன்மை, திரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அல்லாஹ் நம்ம சொல்றோம், சில உள்ளங்கள் கரல் பிடித்து விட்டது என்று, துரு பிடித்து விட்டது. துரு பிடிச்சா என்ன? அந்த உள்ளங்கள் வந்து சரியா இல்லை, அதுக்கு மேல துரு கரல் வந்து ரொம்ப மோசமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அப்படி அல்ல, அவர்களுடைய உள்ளங்களிலே கரல் படிந்திருக்கிறது. ஏன்? அவ்வளவு அநியாயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அவ்வளவு பாவம். பாவத்தின் காரணமாக உள்ளங்கள் கரை படிந்து விட்டது என்று அல்லாஹ் சில உள்ளங்களை சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இன்னும் சில உள்ளங்களை அல்லாஹ் அப்படியே பூட்டி முத்திரையிட்டு சீல் வைக்கிறான். கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அவர்களுடைய உள்ளங்களிலும் அவர்களுடைய கேலிப்புலங்களிலும் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். வ அலா அப்சாரிஹிம் இஷாவத்துன், அவர்களுடைய பார்வையிலே ஒரு திரை விழுந்திருக்கிறது. வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று இன்னும் சில உள்ளங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படியான உள்ளம் என்ன? அவ எந்த உள்ளத்தை அல்லாவே பூடிட்டானோ, அதில் சீல் வைத்து விட்டானோ, அதை முடிவு கட்டி விட்டானோ, வேற யாரும் போய் அதை திறக்க முடியாது. அல்லாவா திறந்தா தான் சில உள்ளங்களை அல்லாஹ் நாடினா திறக்க முடியும். அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு செவிமடுக்க முடியாமல் அதாவது செவிட்டுத்தன்மையை திரையை போட்டு விட்டான். அதே மாதிரி நீங்கள் பாருங்க, சில உள்ளங்கள் அதாவது குல்பு, நல்லா சொல்றான். குல்புனா என்ன? அதாவது மூடப்படுகிறது, மறக்கடிக்கப்படுகிறது. யூதர்கள் சொல்கிறார்கள், வகாலு குலூபுனா குல்புன், அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டு விட்டது, அது திரை போடப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. அல்லாஹ் சொன்னா, பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அவர்கள் செய்த நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். வகலீலம் மா யுமினூன், அவர்கள் கொஞ்சமாகவே அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அவள் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மேல் செய்த உடன்படிக்கை அவர்கள் முறித்த காரணத்தினாலும், குப்ரிஹிம் பிஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மறுத்த காரணத்தினாலும், வகத்லிஹிமுல் அன்பியா பிகைரில் ஹக், சத்தியத்துக்கு மாற்றமாக உண்மையை சொன்ன நபிமார்களை கொலை செய்த காரணத்தினாலும், வகௌலுஹும் குலூபுனா குல்புன், எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலும், பல் தபால்லாஹு அலைஹா, அல்லாஹ்வே மூடிவிட்டான். இவங்க பொய்க்கு சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை, ஏண்டா எங்க உள்ளமெல்லாம் மூடிட்டான். யாரு? இந்த பனு இஸ்ராயல் சமுதாயம், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க, எங்களோட உள்ளத்தை அல்லாஹ் மூடிட்டான். உண்மையிலே மூடல, இவங்க செய்த வேலையால அல்லாஹ்வே அதை மூடிவிட்டான். ஃபலா யுமினூன இல்லா கலீலன், கொஞ்சமாகவே அல்லாஹ்வை நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே மாதிரி இந்த உள்ளங்கள் மூடப்பட்ட மௌத்தா போன உள்ளம் உள்ள மனுஷன், அவன் உள்ள நிம்மதியாக எப்பவுமே பயம். நீங்க நினைக்கிறீங்க நம்மளை எதிர்க்கிற காவிரிகள் நம்ம பெரிய தைரியமா? ஒரு தைரியமும் இல்லை. நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நம்ம வந்து வாழக்கூடிய சூழலில் நம்மளை எதிர்க்கிற காவிரிகள் பெரிய தைரியசாலிகள், நல்ல தைரியமாக ஒன்று பயக்கெடுதிலாம் எதிர்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் கிழிக்கலாம். நம்மட பாஷையில் சொல்லடா, என்ன காரணம் தெரியுமா? ஏற்கனவே பயந்து போய்தான் அவன் பிரச்சனையை உண்டாக்குறான். அல்லாஹ் இதை சும்மா இல்லை, நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி? அதாவது சனுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு ருஅப், எவர்கள் நிராகரித்தார்களோ
அவர்களுடைய உள்ளங்களிலே பயக்கெடுதியை நாங்கள் போடுவோம். பயந்து தான் பேசுறான். நீங்க பாருங்க, சில இடத்துல ஓவரா சவுண்ட் தான் பாருங்க, அவன் ஓவரா பயப்படுறான்னு கருத்து. சில இடத்துல எங்கடா அப்படியெல்லாம் உண்டு கிழிக்கலாம் அப்படின்னு சில ஆளுக்கு சும்மா பேச்சு ஸ்டைல். நீங்க நல்லா விளங்குங்க, இவனுக்கிட்ட பயம் குடைக்குது. ஏன் தெரியுமா? தைரியசாலி லேசில் பேச மாட்டான், சும்மா பார்த்துக்கிட்டே இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம், என்ன ரொம்ப ஓவரா சவுண்டு வந்தாள் அப்படின்னு சும்மா இருப்பான். தேவைப்பட்டதான் அவனோட வீரத்தை காட்டுவான். இந்த இந்த ரொம்ப ஓவரா பேசுகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு தைரியசாலிகள் இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணனா பாருங்க, எல்லாம் சொல்லி காட்டுறோம். அந்த பேசுகிறாங்களே இஸ்லாத்தை நாங்கள் விட மாட்டோம், ஹிஜாப் விட மாட்டோம், ஹலால் விட மாட்டோம், ஒன்றும் இல்லை பயக்கெடுதி. என்ன பார்க்குறாங்க? உலகளாவிய ரீதியில் என்ன நடக்குன்னு பார்க்குறாங்க, மீடியாக்களை பார்க்குறாங்க. என்னடா இது, நேற்று வரைக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தா 8 10 12 அங்கே மோசடி செஞ்சு இங்கே மோசடி செஞ்சு கணக்கெடுப்பை குறைச்சி வீதாசாரத்தை குறைச்சி பார்த்தாலும் கூடுறானுல. என்ன நடக்குது? நம்ம பக்கத்துலேருந்து அங்கிட்டு போகிறாங்களே தவிர அங்கிட்டு அலைந்து இங்கிட்டு உன்னை காணவே. எவனுக்காவது காசு பிரச்சனை வந்தால் பஞ்சம் வந்தால் போய் ஒருத்தர் 2 பேர் சேர்றான். பெரும்பாலும் மற்ற பக்கம் தான் நடக்குது. பார்க்குறாங்க, ஓஹோ இது ரொம்ப டேஞ்சர், இவங்களை விட்டா பிரச்சனை ஆகும். உள்ளத்துக்குள்ள பயம், கத்துறா வழியில் சத்தம் போடுறான். சும்மா இருக்குமா? எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரிய தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே பயக்கருதியை நாங்கள் போடுகிறோம். பிமா அஷ்ரகு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை அவனுக்கு இணை வைத்த காரணத்தினால், மாலம் யுனஸில் பிஹி சுல்தானன், அல்லாஹ்விடத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரணத்தால் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ள பயக்கருதியை நாங்கள் போடுகிறோம். ஓ மஅவாஹும் நார், அவர்கள் ஒதுங்குகிற இடம் நரகமாகும். ஓ பிஅஸ மஸ்வல் ஸாலிமீன், கெட்டவர்கள் ஒதுங்குகின்ற இடம் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சில உள்ளத்தை சொல்றான், வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வை மட்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், இஸ்மஅத்தத் குலூபுல் லதீன லா யுமினூன், அல்லாஹ்வை நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி போகுது. எப்படி? நீங்க அல்லாஹ்வை பத்தி பேசினா என்னடா ஒரே குர்ஆன்ங்கற ஹதீஸ்ங்கற, ஒன்றும் கதையில காணல, ஸ்டோரியை காணோம், பழைய வரலாறை காணோம், பழைய தேவையில்லாத அந்த மாதிரி இல்லாட்டி பயானுக்கு வரல, ஒரே குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றாங்க. அப்படி நடக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாதவைகள் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை மட்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உள்ளங்கள் சுருங்குகிறது. சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான், ஒய்தா துக்கிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வை அவர்களுக்கு சொல்லப்பட்டால், இதாகும் எஸ் அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லப்பட்டால் அவர்கள் பூரிப்படைகிறார்கள். அல்லாஹ் பற்றி சொன்னால் சுருங்குது. அல்லாஹ் அல்லாதவங்க பெரியார்களை சொன்னால், அவன் ஆண்டவர்களை பற்றி சொன்னால், நீங்கள் பாருங்க, குர்ஆன் சொன்னான்னு பயான் பண்ணினா என்ன பயான் ஒன்றும் இல்லை, சும்மா குர்ஆன் ஓதுறாரு அப்படிம்பாங்க. எங்களுடைய இப்போ வலிமார்களை பற்றி தெரியுமா, எங்களுடைய நாதாக்களை பற்றி தெரியுமா, முஹிதீன் அப்துல் காதர் ஆண்டகை பற்றி தெரியுமா அப்படின்னு கதை விட்டு பாருங்க. கத்த சொல்லாஹ் நடக்குதா இல்லையா? உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுவும் உள்ளங்கள் மௌத்தா போன செத்து போனவர்களுடைய குணங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உள்ளங்களை நாம் கொடுத்திருக்கிறோம், சிந்திப்பதில்லை என்றான். அவர்கள் அஃபலா யஸீரு ஃபில் அர்த், இவர்கள் பூமியிலே பயணம் செய்ய வேண்டாமா? ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன், சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்கலையா? அவ் ஆதானும் யஸ்மவுன், அவர் கேட்கக்கூடிய நல்ல செவிகளை கொடுக்கலையா? சொல்லிவிட அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னஹா லா துமல் அப்சார், பார்வைகள் அவர்களுக்கு குருடில்லை, வலாக்கின் துமல் குலூப் அல்லதி ஃபி சுதூர், உள்ளங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளங்கள் குருடாகிவிட்டது என்றால் சொல்றான். அகப்பார்வை இல்லை, பார்க்குறாங்க, வேலை இல்லை, உள்ள மாறலை, எவ்வளோ அத்தாட்சிகளை பார்க்குறாங்க, அல்லாஹ் தண்டனையை பார்க்குறாங்க, உள்ளங்களில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. அல்லாஹ் சொல்கிறான், இது என்ன? செத்து போன உள்ளங்கள். இது மாதிரி அல்லாஹ் தஆலா மறுக்கக்கூடிய உள்ளங்கள் என்று நிறைய சொல்கிறான். 3வது உள்ளம் இருக்கிறது. சரியா 5 நிமிஷம் 8:30 மணிக்கு இன்ஷால்லா முடிச்சிடும். அந்த 3வது இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட 3வது உள்ளதை பாருங்கள். அது என்ன? அல் கல்புல் மரீத். முதலாவது சலீம். சலீம்னா என்ன? எப்போ ஆக்டிவாகிக்கும், வசனங்கள் மாற்றும், உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும், அச்சப்படும், செயல்களை மாற்றிக்கொள்ளும், கண்களிலிருந்து கண்ணீர் வடியும், இந்த மாதிரி தன்மை உள்ளது. 2வது, நீங்கள் என்ன சொன்னாலும் ஏறாது, ஒன்று இறுகி போயிருக்கும், அல்லது திரை கிடக்கும், அல்லது சீல் வைக்கப்பட்டிருக்கும், அல்லது மூடப்பட்டிருக்கும், அல்லது அந்த உள்ளங்களிலே துருபடிந்திருக்கும். இது ஒரு வகையான மௌத்தா போன உள்ளங்கள். 3வது உள்ளம் என்னென்னா நோய் பிடிச்ச உள்ளம். இதை நேரடியாக சொல்லணும்னா நயவஞ்சர்களோட உள்ளம். நேரடியாக சொன்னால் பல முறை உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நயவஞ்சர்களோட யாரு? வெளியில் அவரோட பேச்செல்லாம் கேட்டால் சுபஹானல்லாஹ், இறையச்சத்துக்கு இவங்களை விட்டால் உலகத்தில் வேறு யாரும் இல்லை மாதிரி நினைவுது. அந்த மாதிரி உதறுகளால் இறையச்சத்தை காட்டுறது, பாவனையால் காட்டுறது, நடிப்பால் காட்டுறது. இன்னைக்கு என்ன தெரியுமா கவலை? இந்த மாதிரி ஆட்களை தான் சமுதாயமும் நம்புகிறாங்க. உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் சமுதாயத்தில் நம்பப்படுறதில்லை. இவனெல்லாம் ஒரு மனுஷனாண்ட மாதிரி இருக்கிறாங்க.
எவன் செக்ஷன் கூட காட்டுறானோ, எவன் கூட நடிக்கிறானோ, எவன் கூடுதலாக இறைச்சத்தை பற்றியும் நடிச்சும் சமுதாயத்தில் அக்கறை உள்ள மாதிரியும் தன்னை காட்டிக் கொள்றானோ அப்படின்றாங்க. ஏண்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒய்தார் ஆய்த்தகும் தூஜிபுக்கு அஜிசாமகும், அவர்களை நீங்கள் வெளிப்படையாக பார்த்தால் வெளிப்படையான சில கோலங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். என்னடா இவனும் எல்லாம் பார்த்து மோசம்னு சொல்கிறாங்களே, பெரிய எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, சமுதாயத்தில் எவ்வளோ அக்கறை தெரியுமா, எவ்வளோ இறைச்சம் தெரியுமா, எவ்வளோ வணக்கம் தெரியுமா, ஒன்றும் இல்லை, எல்லாம் உதட்டாங்க. யக்கூலூன பி அஃப்வாஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் சொல்றான், வாய்களால் பேசுகிறார்கள், உள்ளத்தில் ஒரு சொட்டும் இல்லை, உள்ளத்தில் ஒரு சொட்டும் இல்லை. தொழுகைக்கு வந்தா தொழுகையில் வந்து சோம்பேறித்தனம் அடிக்கிறது. வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு வந்து நிற்கிறாங்க, தொழாம இருக்க மாட்டாங்க முனாஃபிக்கள். ஏன் தெரியுமா, இவன் தொழுறது இல்லைன்னு ஒதுக்கிடுவாங்களே, ஒதுக்கப்படுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் வந்து தொழுகைக்கு நிற்கிறாங்க, நின்றா சோம்பேறித்தனம், தேவையில்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி உள்ளத்துக்குள்ள பொடுபோக்கி அவர்கள் செலவழிக்கிறாங்க. என்ன ஏதாவது கேட்டால் தராமைக்க மாட்டாங்க. இவரெல்லாம் ஒரு 10 ரூபா செலவழிக்கல, இவ்வளோ வேற மார்க்கம் பேச வந்துட்டாரு, நீங்கள் ஒதுக்குவீங்க. ஒதுக்கினா அவங்களோட வேலையை செய்யலாது, அவங்களோட அட்டகாசம் செய்யலாது, தருவாங்க. உள்ளத்துக்குள்ள வேற இந்த நேரம் வந்து 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி உள்ள விரும்பி கொடுக்க மாட்டாங்க. வெறுப்பான நிலையிலே தர்மமும் செய்கிறார்கள். இந்த மாதிரி தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நயவஞ்சகர்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அந்த நயவஞ்சகர் உள்ளத்திலே, அவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி விட்டான். என்ன அதிகப்படுத்தி விட்டான்? வலஹும் அதாபுன் அலீமுன் பிமா கானூ யக்திபூன், இவர்கள் உள்ளத்துக்குள்ள இல்லாததை உதடுகளால் பொய் சொன்ன காரணத்தால் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்போ தரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ அந்த நோய் பிடித்தவர்கள் யுசாரிஊன ஃபீஹிம், காபிர்களை நோக்கி வேகமா போறாங்க. என்னப்பா நீங்க அங்க போறீங்க, நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்க எதிரிகள்கிட்ட போறீங்க. இல்லை நாங்கள் எதுக்கு போகிறோம் தெரியுமா, நாங்கள் போனால் தான் அங்கேருந்து ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறோமா. ஒன்றும் இல்லை, பச்சை போய் இங்கிட்ட ஏமாத்துரு அங்கிட்ட ஏமாத்துரு அங்கிட்ட ஏமாத்துரு. என்னப்பா இங்கிட்டு போகிறீங்க, பைத்தியக்காரங்க, நாங்கள் என்ன வேத்துக்கிட்டா போகிறோம், சும்மா போய்க்கு அவங்கள நையாடி கொண்டு போகிறோம் அப்படின்னு 2 பக்கம் நடிக்கிறாங்க. லா இலாஹா உலாய் முதபுதபீன பைனதாரி, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே தடுமாறுகிறார்கள். இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை. இங்கிட்டு போனால் சொல்கிறது மாஷா அல்லாஹ், நீங்கள் சொல்கிறதா சரி, இதை சொன்னா தான் இலங்கையில் நல்ல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம், இதான் சரி. இங்கிட்டு நடிச்சுட்டு அங்கிட்டு போய் என்ன அங்கே போனீங்க, உண்மை பைத்தியக்காரன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்க போகணும், நடக்குதா இல்லையா. நம்ம வழிக்கு வந்து நம்ம ஆளுக்கு மாதிரி நடிக்கிறாங்க, அங்கிட்டு போய் அங்கிட்டு நடிக்கிறது. இது என்ன நோய், இதை தேவைப்பட்டால் குணப்படுத்த இயலும். அதாவது ஒரேடியாக செத்தா இல்லை, தேவைப்பட்டால் மாற்றத்தை செய்ய முடியும். இந்த மாதிரி உள்ளத்துக்கு நோய் பிடித்த உள்ளம் என்று சொல்லப்படும். கேட்டால் சொல்கிறாங்க, அங்கிட்டு எங்களுக்கு ஏதாவது வரக்கூடாது, நான் அங்கிட்டு போனால் தான், அங்கிட்டு என்ன சரி நடந்தால் நாங்கள் பார்த்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கு சியாக்களுக்கு தகவல் கொடுக்குறாங்களா இல்லையா. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த சிலர் பேசி பார்த்தீங்கன்னா அவனோட மாதிரி சமுதாய அக்கறை உள்ள ஆட்கள் இல்லை. என்ன இன்னைக்கு இருக்கிறாங்க, செய்திகளை கொடுக்குறாங்க சியாக்கள்கிட்ட போய். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இனப்பிரச்சனைக்கு பின்னால நயவஞ்சகத்தனமான நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த கொலை செய்யப்பட வேண்டிய சில பேர் இருக்கிறார்கள். கொலை செய்யப்படணும் சரியா பார்த்தா, இப்போ இந்த நாட்டில் செய்யலை, அதான் பிரச்சனை. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் ஒரே கற்றுக்கு போகிறதுக்கு செய்தியாக கொடுக்குறீங்க. இந்த யார் பனு குறைலாத யூதர்கள் 700 பேரை சொல்ல கொண்டாங்களா இல்லையா, கிழங்கு வெட்டி களத்தை வெட்டி உள்ளே போட்டாங்க. இந்த மாதிரி எட்டப்ப வேலை செஞ்சு கந்தக் யுத்தத்தை உண்டாக்குனாங்களா இல்லையா. அகல் யுத்தம் யார் உண்டாக்குனது, உள்ளுக்குள்ளே நல்ல விட மாதிரி இருந்துக்கிட்டு அங்கிட்டு போய் செய்தி கொடுக்குறது. ரொம்ப கவனமாக இருங்க. நம்முடைய சமுதாயத்தில் சில டேஞ்சரான ஆட்கள் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, முக்கியமான நீங்கள் ஒரு பதவியில் இருந்தால், ஒரு சமுதாயத்தில் பொறுப்பில் இருந்தால், அல்லது ஒரு நிறுவனத்தில் இருந்தால், ஒரு பள்ளியில் தலைவராக இருந்தால் வாரது நல்ல பாருங்க அப்பா நம்ம சமுதாயத்தை பாருங்களப்பா, பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அங்கிட்டெல்லாம் ஒன்று செய்தி கொடுக்குறாங்களாமே. அப்போ நீங்கள் இவன் நம்படாண்டு நீங்கள் நம்பி கிம்பி செய்தியை விட்டீங்க, ஓவராக உங்களுக்கு முன்னால் பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் செய்தி நடக்கு, நான் சும்மா சொல்லலை, எனக்கு இங்கே பேரை சொல்லணும்னு ஆசையாக இருக்கிறது, ஆனாலும் சொல்லலை. ஏன்னா சொல்கிறதால ஏற்படுற மற்ற விளைவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் அடையாளம் காணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது அடையாளம் விடப்பட்டு கொண்டு இருக்கிறது. யார் யாருன்றதுக்குரிய ப்ரூஃப்கள், செய்திகள், அவருடைய அந்த பக்கத்தில் பேச்சுவார்த்தைகள், தொடர்புகள் எல்லாம் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்க. உள்ளத்தில் நோய் இருக்கிறது, கேட்டால் சொல்கிறான் நாங்கள் அங்கிட்டு போனால் தான் அங்கே உள்ள என்ன மெசேஜ். நாங்கள் ஒன்றும் இல்லை, இவனுக்கிட்டே ஒழுங்கான மார்க்கம் இல்லை, ஒழுங்கான தாடி இல்லை, ஒழுங்கான இஸ்லா தெரியலை, தொழுர் இல்லை, வணங்குற இல்லை, இவன் அங்கிட்டு இந்த என்ன இன்ஃபார்ம் பண்ண போகிறான், ஒன்றும் இல்லை, பச்சை போய். அப்போ இந்த மாதிரியான நோய் பிடித்த உள்ளங்களும் ரொம்ப டேஞ்சரான உள்ளங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதும், எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அசிங்கத்துக்கு மேல் அசிங்கத்தை நாங்கள் கூட்டி விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான்.
இது ஒன்று. இன்னும் சில உள்ளங்கள் இருக்கிறது, அதில் அதாவது வழிகேடு இருக்கிறது. ஃபம்மல்லதீன வஹுவல்லதி அன்ஸல அலைக கிதாப மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத். அல்லாஹ் வசனங்களை தெளிவாக இருக்கிறான், சில வசனங்களை முத்தஷாபிஹாத், அதாவது பலவிதமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சரியான அர்த்தத்திலும் இருக்கக்கூடிய சில வசனங்களை இறக்கிறான். உள்ளத்துக்குள்ள எவனுக்கு நோய் இருக்கிறதோ அவன் இந்த மாதிரி வசனத்தை தான் தூக்கிடுவான். என்ன என்ன அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீதுன்றான். இங்கே இருக்கிறான் அல்லாஹ் இங்கே பண்ணா பாருங்களேன், அல்லாஹ் தெளிவாக தானே சொல்றான். உள்கிட்டா என்ன யதார்த்தமாக சிந்தியா விளங்கும். இந்த மாதிரி வசனங்களை ரெண்டு கருத்தில் உள்ளதுகளை இன்றைக்கு அதுக்குன்னு ஜமாத்துகள் எல்லாம் இருக்கிறது. பார்த்தீங்களா இந்த குர்ஆன் சேர்ந்து பார்த்தீங்களா, இந்த ஹதீஸை பார்த்தீங்களா, இதுக்கு எது இன்னைக்கு என்னண்டா சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓத தெரியாதவனா குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுதான். யாருக்கிட்ட போய் முறைப்பாடு வைக்கிறேன்னு தெரியல. கவனமாக இருங்க. சும்மா யாரோ நேற்று வந்தாங்க, முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓதி காட்டு, சூரத்துல் பக்கரா ஓது. சூரத்துல் பக்கராவையே ஒழுங்காக ஓத தெரியாத நீ ஷேக் அல்பானி சரியில்லைன்றான், உசைமீன் சரியில்லைன்றான். ஏன்னா இவன் இந்த மாதிரியான ஆள்களாம் அகில இலங்கை தாயிகளாம் ஒரு பண்டியும் இல்லை. நேரடியாக சொல்லண்டா, உள்ளத்துக்குள்ள நோய் எங்கெல்லாம் முரண்படுற மாதிரி வசனங்கள் இருக்கிறதோ அதை சேர்த்து பார்த்தீங்களா முரண்படுது. சரி, நீ புகாரியை ஃபுல்லாக வாசியா, உனக்கு குர்ஆனில் எத்தனை வசனம் ஒழுங்காக பாடும், ஒழுங்கான தஜ்வீதோடு உனக்கு ஓத தெரியுமா? ஒன்றும் தெரியலை. பார்த்தீங்களா வசனம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஜமாத்து செய்து வருகிறது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க கோபிச்சாலும் சரி, மனவர்த்தப்பட்டாலும் சரி, அவங்க செய்வது உண்மையான ஒரு வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவை ஏற்படும் போது அது சம்பந்தமான பேச்சுக்கள் நடைபெறும். யாராவது போனால் என்ன வரீங்களா, பேசுவோமா, விவாதிப்போமா? அல்லாஹ் இல்லை இன்னும் கூப்பிடத்தான் செய்கிறாங்க. அல்லாஹ் இல்லை என்பது விவாதத்தை கூப்பிட்றாங்கன்றதுக்காக அவனுக்கு உண்மையானாங்களா? இல்லை. நல்லா விலகிக் கொள்ளுங்க. குதர்க்கம் பேசி இஸ்லாத்தை வழங்க முடியாது. சில விஷயங்கள் இருக்கிறது நம்பிக்கையால் வெல்ல வேண்டிய விஷயம். நம்பிக்கை தான். அல்லாஹ் இறங்குறான் அடிவானத்துக்கு. எப்படி? உனக்கு யோசிக்க தெரியாது, அல்லாஹ் இறங்க மாட்டான்னு முடிவுக்கு வர்றது உன்னுடைய மூளையில் உள்ள பிரச்சனை. அப்போ உனக்கு விளங்கலை, அதனால அல்லாஹ் இறங்கலை. இது என்ன? இது இந்த மாதிரி பார்த்தோம்னா குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்களை இதெல்லாம் பொருந்தலைன்னு நம்ம தூக்க வேண்டி வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வழிகேடர்களுடைய செயல். இந்த வழிகேடான செயல்பாடுகள் இலங்கை நாட்டில் இன்னும் பரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் தான் ஒரிஜினல், நாங்கள் தான் சத்தியம், அந்த மூலை சரியில்லை, இந்த மூலை சரியில்லை, அவர் மோசம், இவர் மோசம், இவங்க உட்காந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொர்க்க வாசல் இவங்க நிப்பாட்டுவான். இவர் நல்லமா, ஓ நல்ல போங்க. பைத்தியகாரத்தனமான வேலை. சரியாக சொல்றதா இருந்தால் இந்த பைத்தியகாரத்தனமான சிந்தனைகளுக்கு பின்னால் போய் அதுவும் சரிதானே இதுவும் சரிதானே இதெல்லாம் விட்டு போட்டு உள்ளத்தை சரியாப்படுத்துங்க. போட்டி, பொறாமை, வஞ்சகம், கசடு, அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு அல்லாஹ்வுக்காக மார்க்கம் பேசுங்க, இஹ்லாஸோட வாழுங்க. நோய்களில் இருந்து நம்ம என்ன செய்வோம்? பாதுகாக்கப்படுவோம். இந்த மாதிரியான நோய் பிடித்த உள்ளங்களும் இருக்கிறது. இது மாதிரி நீங்கள் காஃபில் பொடுபோக்கான உள்ளங்கள், குருட்டுத்தனமான உள்ளங்கள், கடினமான உள்ளங்கள், அதே மாதிரி பிளவுபட்ட உள்ளங்கள், நஷ்டமடைந்த உள்ளங்கள், எனக்கு முடிக்கல, அதுக்கு தான் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி பேச்சுக்கு மாற்றமாக உள்ளங்கள் இருக்கிற உள்ளங்கள், அதே மாதிரி சந்தேகத்தில் இருக்கிற உள்ளங்கள், சத்தியத்தை விட்டு திருப்பப்பட்ட உள்ளங்கள் என்று ஏராளமான உள்ளங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நோய் பிடித்த பட்டியலில் வரக்கூடிய உள்ளங்கள். ஒன்று ஒன்றா சொல்றதுன்னா இன்னொரு மணி நேரம் வேணும். நான் நினைக்கிறேன் இவ்வளோ விஷயம் நமக்கு போதுமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, உண்மையான மூமின்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். நீங்கள் இதில் ஒரு ஜமாத் சம்பந்தமாக நம்ம சொன்னோம், பேர் குறிப்பிடணும். ஆனால் பேர் குறிப்பிடுறது நாகரிகம் இல்லைன்றதுக்கு தான் குறிப்பிடலை. இல்லைன்னா பேர் குறிப்பிட்றதுக்கு நமக்கு இஷ்டம் தான். சும்மா அதை ஜமாத்து இதை ஜமாத்துன்னு பேசுகிறத விட நான் இதை ஏன் தெளிவாக சொல்கிறேன்டா, குர்ஆன் சுன்னால கையடித்து சின்ன புள்ளத்தனமான வேலைகள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு. ஏன்னா நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம் புகாரி, முஸ்லீம் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவருடைய கிதாபில் மிக கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கொண்ட செய்திகள் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாமல் உட்காந்துக்கிட்டு குர்ஆனுக்கு முரண்படுதுன்றான். இது ரொம்ப அநியாயமான வேலை, கண்ணுக்கு முன்னால் நடக்குது. இதை சத்தம் போடாமல் நம்ம இருந்தேன்டா இதில் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலை வரும். இதை விவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இங்கே தேவையில்லை. விவாதம்டா போடா போகிறதுக்கு நான் நம்புகிறேன், நீ நம்பலை, ஏன் விவாதம் பண்ணணுமோ பண்ணிக்கொள்ளும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறைப்படுத்தணும், விளங்கணும். குர்ஆன் சுன்னா பற்றிய சரியான தெளிவு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இத்தகைய தவறுகளிலிருந்து, வழிகேடுகளிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. வாக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.